நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிடுற சுன்னத்தை 14 சுன்னத்து சொல்றாங்க. ஹதீஸ்ல பெருமானார் வரிசையா சொல்லுவாங்க. 14 சொல்றதுக்கு நேரம் இல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிடுறது எப்படி சாப்பிடணும்? நின்னுட்டு சாப்பிடக்கூடாது, தாண்டிக்கிட்டு சாப்பிடக்கூடாது, உட்கார்ந்து சாப்பிடணும். 3 விதமா உட்காரலாம்னு சொன்னாங்க பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் போருக்கு போகும்போது எப்படி உட்காருவீங்களோ, போர்ல நீங்க துப்பாக்கி தூக்கிட்டு எப்படி உட்கார்ந்து இருப்பாரு, ஒரு காலை நட்ட வச்சு ஒரு காலை குத்த வச்சு உட்கார்ந்து இருப்பாரு, அது மாதிரி சாப்பிடலாம். இல்லை அத்தஹியாத்தின் முறையில சாப்பிடலாம். இல்லையா சமணம் போட்டு நம்ம எப்படி நம்மளால முடியுமோ உட்கார்ந்து சாப்பிடலாம். இந்த 3 முறைகளிலே சாப்பிட சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு சாப்பிடுறது உட்கார்ந்து சாப்பிடுறது குறைஞ்சு போச்சு, அதனால நோய் அதிகமா வந்து போச்சு. உண்மை அதுதானே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ணி குடிக்கும் போது கூட நீங்க உட்கார்ந்து குடிக்கின்றாங்க. இன்னைக்கு யூரின் பிளாடர் பூரா லூசா போயிடுச்சு, யூரின் நிக்க மாட்டேங்குது. சலிசீல் பவுல் சொட்டு மூத்திரம் வந்து கொண்டு இருக்கிற நிறைய பேருக்கு யூரின் ப்ராப்ளம் வர்றதுக்கு காரணமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ணீரை நின்று கொண்டு நீங்கள் அப்படி ஊத்தினா நேரா எங்க போகும், பிளாடர்ல போய் உழுகும் போது என்ன ஆகும்? அப்படியே அது வெயிட் தாங்க முடியாம அது என்ன இதா தோல் துருத்தியா பிளாஸ்டிக் பையை விட மெல்லிசா இருந்தது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாயகத்தின் ஒவ்வொரு சுன்னத்தும் மருத்துவம், மருந்து. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிடும் பொழுது நல்லா மென்று சாப்பிடுங்க. இன்னைக்கு டாக்டர்கிட்ட பாருங்க, நல்லா மென்று சாப்பிடுங்க, அப்பதான் இன்சுலின் உங்களுக்கு ஊறுன்றாங்க இல்லைங்களா? டாக்டர் சொன்னா கேட்கிறோம், நம்ம யாரும் கோச்சிக்க கூடாது, டாக்டரா இருந்தாங்க மாஃப் செய்யணும். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நாயகத்தின் மூலமாக நாயகம் ஒரு டாக்டர். பெருமானார் சொன்னார்கள், நீங்கள் தண்ணீர் குடிக்கும் பொழுது வாயை நீங்கள் மூடிக்கொண்டு குடியுங்கள், சாப்பிடும் பொழுது வாயை மூடிக்கொண்டு சாப்பிடுங்கள். வாயை திறந்து சாப்பிடுறோம் நம்ம, அதனால கேஸ் உள்ள போகுது, கேஸ் ஃபார்ம் ஆயிடுது உடம்புல. எல்லா முறைகளையும் பெருமானார் நமக்கு அழகா சொல்லி கொடுத்தாங்க. சூடா சாப்பிடாதீங்க. நாங்க இன்னைக்கு சூடா இருக்கிற பொருளை ஊதி சாப்பிடுறோம். நம்ம சூடா இருக்கிறத ஊதி சாப்பிடாதீங்கன்னு சொல்ல சொன்னாங்க. வாயில் இருக்க கிருமிகள்லாம் அதை போய் செத்துட்டு திரும்பி அதையே நம்ம சாப்பிடுறோம். ஊதி சாப்பிடுறதுனால இன்றைக்கு விளைவுகள், நிறைய விளைவுகள்ல நோயை நாம் பெருமானார் ஒரு காலத்தில் நோயே நமக்கு மருந்தே, நமக்கு உணவே மருந்தாக மாற்றி கொடுத்தார்கள். ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? உணவையே நம்ம நோயாக மாற்றிக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வும் பாதுகாக்க வேண்டும். ஒரு சபையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டு இருக்கிறாங்க, சபையில உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கிறாங்க. ஒரு சிறுவன் பெருமான் பக்கத்துல உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கிறாங்க. அவன் என்ன செஞ்சான்? இடது கையில சாப்பிட்டு இருந்தான். இன்னைக்கு இடது கையில கலாச்சாரம் நிறைய வந்துருச்சு சார்.